ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்மளோட இன்சுலர் சேலஞ்ச் அண்ட் பாடி டோனிங் சேலஞ்சில் வந்து D23 வந்துட்டோம். ஸோ 30 days ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய ரிசல்ட் என்னென்னு அப்டேட் பண்ணுறேன். என் மார்னிங் எழுந்திரிச்சு இன்றைக்கி சண்டே இல்லையா, ஸோ என்னோடய பையன் கூட கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி எழுந்து அதுக்கப்புறம் வந்து எழுந்து உட்காந்த உடனே என்னோடய ஃபேட் கட்டுறீங்க அவனுக்கு வந்து டீ வச்சு கொடுத்துட்டேன். ஸோ 2 பேரும் வந்து பேசிக்கிட்டே வந்து எங்கள் டேவே தொடங்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஒர்க் அவுட்டையும் நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி சண்டேயில் வந்து எனக்கு டைம் இருக்காது. இதில் நடுவில் கொஞ்சம் டைட்டான டைமில் தான் என்னோடய ஷெட்யூலில் வந்து இது பண்ணிவிட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நோட்டும் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணோன்னா, இன்றைக்கி வந்து நான் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் மட்டும்தான் பண்ணேன். மம்மி டம்மி ஒர்க் அவுட் நான் பண்ணலை. பண்ணி முடிச்சுட்டு போய் கடன்னு வந்து இட்லியும் சிக்கன் குழம்பும் நான் வச்சு கொடுத்துட்டேன். ஸோ நான் வந்து 3 இட்லி அளவு எடுத்திருக்கேன், கொஞ்சம் சிக்கன் குழம்பு எடுத்துக்கிட்டேன். எனக்கு என்னவோ இது வந்து இன்றைக்கி ஃபுல் ஹெவியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்துச்சு. சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்துட்டேன். பக்கத்தில் வந்து ஒரு குட்டியாக ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருந்தது. ஸோ ஆனால் வந்து ஃபங்க்ஷனில் பெருசாக எதுவும் நான் சாப்பிடலை. இதுதான் குயில்னு என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார். வில்லேஜ் அது, வில்லேஜ்குள்ளே போனோம். ஃபங்க்ஷன் டைமுக்கெல்லாம் போகலை. நாங்கள் போகும்போது ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு முன்னாடியே போய் அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அங்கே எல்லாம் இப்போ தான் அரேஞ்ச்மெண்ட்லாம் அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக டீ கொடுத்தாங்க. சரி, அது வந்து ஒரு மேனஸ்க்காக வேண்டி அங்கே நான் குடிக்க வேண்டியது இருந்தது. குடித்து முடிச்சுட்டு அந்த அண்ணா கிட்ட பாய் சொல்லிட்டு வந்துட்டோம். போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி ஒத்தையடி பாதை தான். ஒரு வண்டி போகிற அளவுக்கு மட்டும்தான் அங்கே இடம் இருந்தது. இந்த மாதிரி யாராவது நடந்து வந்தாங்க அப்படின்னா நம்ம ஓரமாக நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போகிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி ஒரு சின்ன மெடிக்கல் செக்கப்லாம் இருந்தது என்னோடய ஹஸ்பண்டுக்கு. அதையும் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து வீட்டுக்கு வர ஆரம்பித்தோம். வர வழியில் இந்த மாதிரி கொய்யக்காய் வாங்கி சாப்பிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு பெருசாக லஞ்சு சாப்பிட்ற ஐடியா எதுவுமே கிடையாது. அதனால் இப்படி வந்தேன். வர வழியில் இந்த மாதிரி பூலி அந்த தேங்குழல் இதெல்லாம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இது போட்டிருந்தாங்க, இது விற்றுட்ருந்தாங்க. ஸோ இதெல்லாம் செய்ய டைம் இல்லை. எப்போயாவது நம்ம பார்க்கும்போது வாங்கி கொடுக்கலாம் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தோம். மேலே வந்து துணி உலர்த்தின துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் போல் வந்து கொஞ்சமாக டீ எடுத்துக்கிட்டேன். நான் வந்து சர்க்கரை இல்லாமல் தான் டீ எடுத்துக்கிட்டேன். என்னோடய ஹஸ்பண்டும் வந்து எடுத்துக்கிட்டாங்க. நைட்டு டின்னர் நான் பெருசாக எதுவும் எடுத்துக்கல. 2 பனானாவோட என்னோடய டின்னரை வந்து நான் முடிச்சுக்கிட்டேன். இதான் என்னோடய டே இன் ரொட்டீன். நான் தண்ணி நிறைய குடிங்க. கொஞ்சம் பிஸியாக தான் என்னோடய ஒர்க்கு போயிட்டுருக்கு. நைட்டு என்னோடய ஃபேட் கட் ட்ரிங்க்கும் நான் எடுத்துக்கிட்டேன். அகெயின் வந்து என்னோடய நைட் க்ரீமோட போட்டு முடிச்சுட்டு என்னோடய டே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி எவ்வளோ குடிக்க முடியுமோ அவ்வளோ குடிங்க. இந்த 1 வீக்காகவே கொஞ்சம் எனக்கு டைட் ஷெட்யூலாக தான் போயிட்டுருக்கு. என்ன செல்ஃப் கேர் அது பண்ண முடியல. அண்ட் வந்து ஒர்க்கும் கொஞ்சம் நிறைய தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பை பை.